லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இல்லைங்க, 8/6/2026 இருந்துங்க 4/7/2026 வரைக்கும் இந்த 26 நாளைக்குள்ளேங்க உங்களுக்கு, அதாவது 8ஆம் வீட்டை குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கடகத்தில் குரு உச்சம் பெற்று அவர் கூட சுக்கிரன் இணைந்து 8ஆம் வீட்டை பார்க்குறாங்க. இந்த மாதிரி அமைகிறதுல என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைந்து 8ஆம் வீட்டை பார்க்கும் சுபக்கிரகங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், அதுக்கு அடுத்தபடியாக திடீர் பண வரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அது வரல அப்படின்னா அதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு சொத்துக்களை பிரச்சனையாக இருந்துச்சுங்க, இப்போ அதெல்லாம் சரியாயிருங்க. அதுக்கு அடுத்தபடியாக வழக்குகள் நடந்துட்டு இருந்துச்சுங்க, உங்களுக்கு தேங்காய் வெற்றி. 8ஆம் வீட்டை குருவும் சுக்கிரனும் பார்க்குறது நல்ல அமைப்பு. 6ஆம் அதிபதியாக சுக்கிரன் வந்தாலும், 5ஆம் அதிபதியாக சுக்கிரன் வந்தாலும், அந்த சுக்கிரன் யோகாதிபதியாக வந்து அந்த சுக்கிரனும் குரு 7-10 குடையவராக வந்து கேந்திராதிபதியாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் இணைந்து 8ஆம் வீட்டை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்புங்க. அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாருங்க. 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால 10ஆம் வீட்டில் இருக்கும் சனியின் கெடுபலன்கள் குறைந்து சனியும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலங்க இது. தொழில் மெயினாக தொழிலில் வந்து உங்களுக்கு இப்போ பண வரவு, திடீர் லோன் எதிர்பார்க்குறது எல்லாமே அமையக்கூடிய சூழ்நிலைகள் மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலுமே இப்போ அவங்களுக்கு நல்ல நினைவாற்றல் வரக்கூடிய சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குதுங்க. அதுக்கடுத்தபடியாக குடும்பஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இந்த சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் குறைந்து நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுதுங்க. 4/7/2026 இந்த அமைப்புகள் நல்லாவே வருங்க. அதுக்கடுத்தபடியாக 2ஆம் வீட்டில் சுபக்கிரகம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகம், தன யோகம்ங்க. 2ஆம் வீட்டில் பொருளாதாரம் வரக்கூடிய இடத்தில் இந்த கிரகங்கள் இருப்பது நல்ல அமைப்பை கொடுக்குங்க. அதுக்கடுத்தபடியாக உங்களுக்கு பொதுவாகவே வந்து வழக்குகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தான் வெற்றியை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நோய் சம்மந்தப்பட்டது அதை பற்றி பேச்சுக்கே இடம் இல்லைங்க. அந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை இப்போ கொடுத்துருவாங்கங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது.